வணக்கங்க. நான் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். இப்போது இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன். கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். என்ன கார கொழுக்கட்டைன்னா நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான். கொஞ்சம் வித்தியாசமாக என்ன போடுறேன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய், இந்த பாருங்கள் தேங்காய் கொஞ்சோண்டு பல்லாக கட் பண்ணி பொடியாக பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சோண்டு, நம்ம கடலப்பருப்பு வடைக்கு போடுற கடலப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பாருங்கள் பாசிப்பயிறு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உளுந்து கொஞ்சோண்டு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த வெள்ளைக்கட்டி இவ்வளோ தான் இவ்வளோ தான். இந்த வெல்லம் தான் கொஞ்சோண்டு இனிப்புக்காக, காரமும் இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்காக, இது இனிப்புக்காக வச்சுருக்கேன். இது இந்த பாருங்கள். இப்போ இந்த மாவில் உப்பும் நெய்யும் போட்டு அப்படி பரட்டி வச்சுருக்கேன். இதில் இந்த வெல்லத்தை இப்படி நல்லா நசுக்கி விட்டுட்டு, நல்லா இப்படி நசுக்கினாலே இந்த வந்துடுது பாருங்கள், தூள் போயிடுச்சு பாருங்களேன். இந்த பாருங்கள், தூக்கி கூட காமிக்கிறேன். அதை பாருங்கள், இப்படி அவ்வளோதான், தூளாக போயிடுச்சு. அந்த பாருங்கள். இப்போ இந்த வெல்லத்தில் இந்த எல்லாத்தையும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் காமிச்சேன்ல பிளேட்டில், எல்லாம் தனித்தனியாக காமிச்சேன்னா, இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் இந்த கொஞ்சோண்டு ஜவ்வரிசி, யாரும் ஜவ்வரிசி போட்டிருக்க மாட்டாங்க. நான் ஜவ்வரிசி ஊற வச்சு இந்த அளவுக்கு தான், சும்மா அந்த மாவு தான், ஒரு 1/4 கிலோ மாவு தான் இருக்கும். அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நம்ம இதில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நான் பாருங்கள். இப்போ இந்த பாருங்கள், இப்போ இதில் நான் எல்லாத்தையும் இந்த பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவேன். இல்லை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்படி ஒரு கலவை மாதிரி முதல்ல கலந்து விட்டுட்டு, இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு, காரத்துக்கு நான் காரத்துக்கு என்ன போடுறேன்னா கொஞ்சம் மிளகு பொடி. ஏன்னா எல்லோரும் காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அப்படி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் இந்த பாருங்கள், மிளகு பொடி, இந்த மிளகு பொடியை கொஞ்சம், ஏன்னா இந்த சளி பிடிச்சாலும் இந்த மழை பெஞ்சாங்க இதாக இருக்குல்ல, இந்த மிளகு பொடி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும், கொஞ்சம் நல்லாவும். காரமும் இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. காரம் எல்லாத்துலேயும் காரம் நம்ம மாவு இப்படி ஒன்று போல எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடுறோம்ல, தெரியாது. இந்த பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டு இந்த தண்ணி ஊற்றி அவ்வளோதான் பிசைஞ்சிட்டு நான் உருண்டை பிடிச்சி பாருங்கள், கொழுக்கட்டை அவிச்சு நான் ஆவி வச்சு அவிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அவிச்சிட்டு இந்த உருண்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். திருப்பெல்லாம் போட்டு கலந்துட்டோமா, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த கொஞ்சோண்டு வெங்காயம், இந்த வெங்காயம், இந்த பாருங்கள், வெங்காயம், கேரட்டு, இது கேரட்டு, இந்த பாருங்கள் பீன்ஸு, இந்த பாருங்கள் கோஸு பொடியாக பல்லாக நறுக்கி, இந்த பாருங்கள் மறுபடியும் இந்த பாருங்கள் இதுலேயே இந்த மாவு கலந்துருக்கோம்ல, கலந்ததில் மறுபடியும் போட்டு இதையும் இந்த பாருங்கள் இப்படி போட்டுட்டோம்னா, இந்த பாருங்கள் அப்படியேவும் இதையும் மறுபடியும் போட்டு கலந்துடணும். இந்த பாருங்கள், இதையும் இந்த பாருங்கள் பீன்ஸு, கேரட்டு, கோஸு, இந்த வெங்காயம் எல்லாத்தையும் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேணுங்கிறப்ப போட்டு இந்த பாருங்கள் இதையும் மறுபடியும் கலந்து விட்டுறணும். இந்த பாருங்கள், அதெல்லாம் போட்டு பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு கலந்தோமா, திருப்பி இதை போட்டு கலந்து இந்த பாருங்கள். அதாவது வெங்காயம், காய்கறி, வெங்காயம் எல்லாமே சத்து உள்ள பொருளாக பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த பாருங்கள், தண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இது கலந்தோம்னா இது அவ்வளோதான். முதல்ல அந்த பருப்பெல்லாம் இப்போ தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு கலக்கலவணும், கலந்துட்டோம். திருப்பி இந்த கொஞ்சம் காய் போட்டு கலந்துட்டோம்னா, அதாவது எல்லா பொருளுமே போய் பிள்ளைங்களுக்கு சத்தான பொருள் பிள்ளைங்களுக்கு சேர்ந்துருச்சு. இது வந்து இந்த நான் இப்போ பாருங்கள் குக்கரில் ஆவி வச்சுட்டு இட்லி குக்கர் வச்சுருக்கேன். இட்லி குக்கரில் நல்லா துணியை போட்டு பாருங்கள் இப்படி நம்ம எடுத்து போட்டு ஆவி பிடிச்சி உங்களுக்கு நான் கொழுக்கட்டை அவிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஆவி பறக்க இந்த கொழுக்கட்டை காமிச்சன்ல இந்த கொழுக்கட்டை பாருங்கள். இந்த அப்படியே இந்த பாருங்கள் ஆவி பறக்க ஹாட் பேக்கில் போட்டு இப்போ அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த தட்டில் வச்சு இந்த பாருங்கள் நான் இந்த பாருங்க சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம சாம்பார் கூட ஊற்றிக்கலாம். இது கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றிக்கிட்டோம்னா இதுக்கு சாம்பாரும் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இதுக்கு இந்த பாருங்கள் சாம்பார் இந்த பாருங்கள் இந்த சாம்பார் ஊற்றி அப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாம்பாருக்கும் கொழுக்கட்டைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.